வணக்கம் நண்பர்களே, தென்காசி விவசாயி பாருங்கள். இப்போ அந்த கடைசி வயல் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். எல்லா வயலும் முடிஞ்சு இப்போ கடைசி இந்த மேலே கடைசி வயலில் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுதுங்களா? ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சைடில் உள்ள மண் அள்ளி சகதி அள்ளி அந்த சைடில் வந்து தண்ணி லீக் ஆகக்கூடாதுன்னு இந்த வதியாலே இந்த கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அப்படியே மொழிகிட்டு வருவாங்க. இது எதுக்காகனா தண்ணி வந்து இந்த பக்கம் ஓடை, இந்த தெரிதாங்களுக்கு ஓடை வந்து ஆழமாக இருக்குது, நம்ம வயல் கொஞ்சம் உயரமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து தண்ணி ஈஸியாக அங்கே போயிடும்ன்றனால இந்த இதை அப்படி முழுகுவாங்க, தண்ணி கீழே போயிடக்கூடாது. ஏன்னா 90 நாள் பயிர் பார்த்திங்களா, 90 நாள் தண்ணி வயக்காட்டில் நிற்கணும். சரிங்களா? இந்த இருங்க ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இப்படி இருந்த வயல் தான் இந்த பார்த்திங்களா, இப்படி இருந்த வயலை இப்போ இப்படி ஆக்கியிருக்கோம். ஸோ நாளைக்கு இந்த வயலும் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ வேலை நடந்துகிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பின்பு நெல் போடுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஊருக்கே சாப்பாடு போடுற விவசாயி நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த நெல் அறுவடை வரைக்கும் நான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறையா சப்ஸ்கிரைபர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.